ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வெண்டைக்காய் புளிக்குழம்பு வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிடுங்க. எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கடுகு போடுங்க. கொஞ்சம் நேரம் இப்படி கடுகு பொரிஞ்சு வெடிக்கணும். கொஞ்சம் ஸ்டவ்வை வேகமாக வச்சுருங்க. அப்புறம் கொஞ்சோண்டு உங்களுக்கு தேவையான அளவு சீரகம் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பெரிய வெங்காயம், பூண்டு, அப்புறம் வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். முதல்ல இது கொஞ்சம் நல்லா கடுகு வெடிச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் போட போகிறோம் வெங்காயம், பூண்டு. இப்போ பூண்டும் கருவேப்பிலை போட்டுருங்க. அப்புறம் வெங்காயம் போட்டுருங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா தொலை விடுங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி தொலை விடுங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த மாதிரி பண்ணிடுங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கொஞ்ச நேரத்துக்கு. அப்புறம் நீங்கள் அரிஞ்சு வச்சுருக்க வெண்டைக்காயை அப்படியே போட்டுருங்க. வெண்டைக்காயை போட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கு முன்னாடியே நாங்கள் சொல்லணும், அது சொல்லாமல் விட்டுட்டோம். நீங்கள் முன்னாடியே புளியை ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு குண்டால் புளியை போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. இந்த மாதிரி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் தொலைவிட்டு இருக்கணும் மக்களே ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த மாதிரி தொலைவி விட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு சாம்பார் தூள் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவு சாம்பார் தூள் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கோங்க. இல்லைனா தூளுப்பு, உங்களுக்கு தூளுப்பு வேணுனாலும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சிம்மிலே வச்சுக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டுருக்கு நம்ம வெண்டைக்காய் புளிக்குழம்பு. அடுத்ததான் நீங்கள் கரைச்சி வச்ச புளியை நல்லா இப்படி கரைச்சிக்கோங்க. கையிலே கரைங்க. ஊறின புளியை நல்லா கையிலே கரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அந்த புளி எடுத்து ஊற்றிடுங்க. அந்த புளி சாறை மட்டும் ஊற்றுங்க, புளி போடாதீங்க. சாறை மட்டும் ஊற்றி நல்லா இப்படி தொலை விடுங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி பிடிச்சி அப்படியே இது மேலே அப்படியே தண்ணி ஊற்றி விட்டுருங்க. தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா நம்ம வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.